அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது, நாளைய தினம் காலை நாம் குளிக்கின்ற தண்ணீரில் நாம் சேர்க்க வேண்டிய 3 முக்கியமான பொருட்கள் என்ன, அதோடு மட்டுமில்லாமல் நாம் குளிக்கின்ற தண்ணீரில் நாம் வரைய வேண்டிய மிக முக்கியமான ஒரு சின்னம் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு 3-4 பதிவுகள் நான் கொடுத்துருக்குறேன். அதே போல் நேற்றும் நான் கொடுத்துருக்குறேன். நிறைய பேர் கேட்குறீங்க, நீங்கள் நிறைய பதிவுகள் கொடுக்குறீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான பதில் நான் பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஏதாவது ஒரு சிறப்பான நாள் அல்லது ஒரு விசேஷ நாள் வரும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் நான் தனித்தனியாக சொன்னாதான் ஒரு சேனல் நடத்துகிற எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். அது உங்களுக்கு எது அதில் ஒத்து வருதோ, உங்களுக்கு எது அதில் சௌகரியப்படுதோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரே பதிவில் கொடுத்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு பதிவு அரை மணி நேரத்துக்கு 30 நிமிஷத்துக்கு மேலே போகும். யாருக்கும் 30 நிமிஷம்லாம் உட்காந்து பார்க்குற அளவுக்கு பொறுமை இல்லை. அதனால தான் நான் பிரித்து பெண்கள் என்ன செய்யணும், என்ன கலர் உடை உடுத்தணும், அதை மாதிரி நாளைக்கு காலையில் எந்த பொருளில் நாம் கண் விழிக்கணும், குளிக்கிற தண்ணீரில் என்ன போட்டு குளிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் தனித்தனி பதிவுகளாக தரேன். அதனால் தயவு செய்து யாரும் கோவிச்சிக்காதீங்க. இது எல்லாமே உங்களுடைய நன்மைக்காக தான் நான் தரேன். நம்ம ஒரு நாளில் எவ்வளோ நேரம் வீணடிக்கிறோம், ஒரு 8 நிமிஷம் உங்களுடைய நன்மைக்காக இதை பார்க்குறதுல ஒன்றும் தவறில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் பிரித்து தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் இத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்லாம் எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஏன்னா நைட்டு நிறைய பேர் 12 மணிக்கு செலப்ரேட்லாம் பண்ணிவிட்டு கேக்லாம் கட் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு பட்டாசெல்லாம் கூட சில பேர் வெடிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தூங்க போவாங்க. ஸோ நாளைக்கு காலையில் லேட்டாக தான் நிறைய பேர் 9 மணி 10 மணிக்கு கூட எழுந்திருப்பாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் காலையிலே எழுந்திரிச்சு கோலம் போடுறது, விளக்கேற்றுறது, அந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்ப்பாங்க. ஸோ யார் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சாலும் குளிக்கக்கூடிய தண்ணீரில் நாம் சேர்க்க வேண்டிய சில முக்கியமான பொருட்கள் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த ஆண்டு, முடிந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு சில பேருக்கு நல்ல ஆண்டாக அமைந்திருக்கும். நிறைய சாதனைகள் பண்ணியிருப்பாங்க. சில பேருக்கு சோதனைகள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். அப்பா எப்படா இந்த வருஷம் முடியும், நல்லா இந்த வருஷம் என்னை வச்சு செஞ்சுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க. ஸோ நமக்குள்ளரே நிறைய நெகட்டிவிட்டி இருக்கும். அந்த நெகட்டிவிட்டியெல்லாம் நம்ம கிட்ட இருந்து போனாதான் அதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய பூஜைகள், நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்கள், இது எல்லாமே நமக்கு நல்லா வேலை செய்யும். இப்போ சில பேருக்கு தரித்திரம் அப்படிங்கிறது நிறைந்திருக்கும். அது அவங்க தொட்ட விஷயம் எதுவுமே நடக்கவே நடக்காது. மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு 2 நாளில் முடிகிற விஷயம் இவங்களுக்கு ஒரு 2 மாதம் 3 மாதம்னு இழுக்கும். ஏன்னா அவங்களுடைய கிரக அமைப்புகள் அதே போல் இருக்கும். ஸோ அதிலிருந்து வெளியில் வருவதற்கு நீங்கள் போயிட்டு எந்த ஒரு ஜோசியர்கிட்ட கேட்டாலும் நீங்கள் போய் கடலில் குளிங்க, கடல் இருக்கக்கூடிய கோவில் ஸ்தலங்களுக்கு சென்று அந்த கடலில் நீராடிட்டு அங்கே இருக்க எழுந்தருளியுள்ள இறைவனை போய் தரிசியுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கடல் நீரில் உப்பு இருக்குது, எத்தகைய தரித்திரத்தையும் அது நீக்கிடும். சரிங்களா? ஸோ நாளைக்கு நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீரில் நீங்கள் சேர்க்க வேண்டிய 3 முக்கியமான பொருட்களில் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு. இது அவசியம். நாளைக்கு நீங்கள் ஒரே ஒரு கல் உப்பு நீங்கள் குளிக்கிற பக்கெட்டில் அவசியம் நீங்கள் சேர்க்கணுங்க. அடுத்து மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் 1 சிட்டிகை. ஏன்னா இது மங்களகரமான ஒரு பொருள். வியாழக்கிழமை குருவுக்கு உகந்த நாள். நவகிரகங்களிலேயே சுப கிரகத்தில் முதல் இடத்துல இருப்பது குரு. அதுக்கப்புறம் தான் சுக்கிரன், புதன், இவங்கெல்லாம் வருவாங்க. குருவோட அருள் நம்ம அனைவருக்கும், எந்த வயதினராக இருந்தாலும் சரி, ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி, குரு அருள் இருந்தாதான் நம்ம வாழ்க்கை மேலும் மேலும் முன்னேற்றம் அடையும். அதனால் நீங்கள் மஞ்சள் தூள் 1 சிட்டிகை நீங்கள் கலந்துடுங்க. அடுத்ததாக 3வது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 சொட்டு பால். அது பேக்கெட் பாலாக இருந்தாலும் சரி அல்லது கறந்த மாட்டுப்பால் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்குது அப்படின்னாலும் சரி, ஏதோ ஒன்று பச்சை பால், காய்ச்சாத பச்சை பால் 1 சொட்டு. ஸோ இது 3மே நீங்கள் தலை குளித்தாலும் சரி, மேலுக்கு குளித்தாலும் சரி, இதை கலந்து நீங்கள் குளிங்க. இதை நம்ம குளித்ததுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பயம், பதட்டம், சந்தேகம், அந்த பொறாமை குணம், அதுக்கப்புறம் கோவம், சலிப்புத்தன்மை, இதெல்லாமும் நம்மளை விட்டு விலகிடும். நம்மளே ஒரு புது பிறவி எடுத்த மாதிரி இருப்போம். ஸோ ஒரு புத்தாண்டில் நிறைய பேர் ரெசல்யூஷன்லாம் எடுப்பாங்க.
நம்மக்கிட்ட நெகட்டிவிட்டியை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பூஜை பண்ணாலும் என்ன ரெசல்யூஷன் எடுத்தாலும் அது வந்து முழு பலன் நமக்கு தராது. அதனால் நாளைக்கு மட்டும் கிடையாதுங்க, வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் இதை மாதிரி பொருள்களை போட்டு குளிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் இதை நீங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய அன்றாட அலுவல்களை செய்யலாம். என்ன நிறத்தில் நீங்கள் உடை உடுத்தணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து ஏற்கனவே ஒரு பதிவாக கொடுத்துருக்குறேன். பார்த்தவங்க அதை ஃபாலோ பண்ணுங்கள், பார்க்காதவங்க உங்களுக்கு நேரம் இருக்கும் பட்சத்தில் அதை பார்த்து அதை முடிஞ்சால் அதை ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்ததாக நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் வரைய வேண்டிய மிக முக்கியமான ஒரு சின்னம் ஒன்று இருக்குது. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3 பொருள்களில் ஏதாவது நாங்கள் ஒன்று மட்டும் சேர்த்து குளிக்கலாமா அப்படின்னு கேட்டாலும் அது உங்களோட விருப்பம். தாராளமாக அப்படியும் நீங்கள் குளிக்கலாம். இன்னும் சில பேர் பச்சை கற்பூரம் சேர்ப்பாங்க, அதெல்லாம் வந்து அவங்கவுங்களுடைய விருப்பம். பட் அடிப்படையில் கல்லுப்பு ஒரே ஒரு கல் சேர்ப்பது அப்படிங்கிறது நல்லது. இப்போ வாங்க அந்த ஒரு சின்னம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு அந்த சின்னம் வந்து என்ன அப்படிங்கிறது ஏற்கனவே தெரிஞ்சு. குளிக்கிற தண்ணீரில் நீங்கள் போட வேண்டிய மிக முக்கியமான சின்னம் இதுதாங்க. அதாவது மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் ஒரு அடிஷன் சிம்பிள், இதை தான் வந்து நீங்கள் போட போகிறீங்க. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர்மறை எண்ணங்கள், நேர்மறை மக்கள், நேர்மறை சிந்தனைகள், இவை எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் பல மடங்கு பெருக போகிறது. அந்த ப்ளஸ் அப்படின்னாலே பாசிட்டிவிட்டி, இந்த மல்டிப்ளைனா அந்த பாசிட்டிவிட்டி பல மடங்கு, இன்ஃபினிட்டி மடங்கு அது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெருக போகிறது அப்படின்னு தான் அர்த்தம். இது வந்து காப்மேயர், மிக 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 புகழ்பெற்ற ஒரு அமெரிக்க உளவியல் மேதை, அவர் வந்து இந்த சிம்பிளோட முக்கியத்துவத்தை சொல்லியிருக்கிறாரு. நான் இதை பல ஆண்டுகளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். இது வந்து குளிக்கிற தண்ணீரில் மட்டும் இல்லைங்க, தினம்தோறுமே நீங்கள் ஏதாவது எழுத போகிறீங்கன்னா இந்த சிம்பிளை நம்ம அந்த பேப்பருக்கு மேலே போட்டுட்டு எழுதுறது அப்படிங்கிறது நல்லது. நமக்கு கண்ணுக்கு தெரிந்த நல்லவற்றையும் இது பெருக்கும், கண்ணுக்கு தெரியாத சில நன்மைகளையும் நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ இந்த ஒரு சின்னத்தை நாளை உங்களுடைய வலது கை ஆள்காட்டி விரலால் நீங்கள் அந்த குளிக்கிற தண்ணீரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குளிக்கலாம். ஸோ இவ்வளோதாங்க நீங்கள் வந்து நாளைக்கு செய்ய வேண்டியது. அதே போல் நாளை எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரை உச்சரிக்க மறக்காதீர்கள். குலதெய்வத்தோட அருள் நம்மோடு எப்பொழுதும் இந்த ஆண்டு முழுவதும் இருக்கும் பட்சத்தில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அவை வந்து வந்த வேகத்திலே திரும்ப போயிடும். அப்படி இல்லைனாலும் அவற்றை சமாளிக்கக்கூடிய ஒரு மன தைரியம், மன வலிமை நமக்கு நிச்சயமாக இருக்கும். அதனால் நாளைக்கு காலையிலே நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வத்தோட பெயரை உச்சரிங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள். நன்றி.